அந்த வலி ஏன் வருது, என்ன காரணம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கால் மூட்டு வலி வர்றதுக்கான காரணம் நிறைய இருக்கு. பொதுவா கால் மூட்டு வலி அப்படின்னு சொல்றது வந்து வயசானதுக்கு அப்புறம் ஒரு 40-50 வயசுக்கு அப்புறம் மூட்டு தேய்மானத்தினால வரக்கூடிய வலியை தான் மூட்டு வலி அப்படிங்கிற மாதிரி பொதுவா சொல்லுவாங்க. ஜவ்வு விலகிடுச்சு, அதான் உங்க வலி இருக்குன்னு சொல்றாங்க. அதே எப்படிங்க? பொதுவா இந்த ஜவ்வு விலகிறது, ஜவ்வு கிழிகிறது, இந்த மாதிரி எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஓடுறாங்க அந்த அந்த மாதிரி சடனா ஒரு காலை ரொட்டேட் பண்றதோ, இல்ல ஃபோர்ஸான ஒரு ப்ரெஷர் அது மேல விடுறதோ, இல்ல அடிபடுறதோ, வேகமா போய் இடிக்கும் போது அந்த மாதிரி ஃபோர்ஸான ஒரு ஆக்டிவிட்டி அது மேல படும்போது அந்த ஜவ்வு வந்து ஒரு எலாஸ்டிசிட்டி மாதிரி இருக்கும், ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும். தேய்கிறது உண்டா? மூட்டு தேய்மா, மூட்டு தேய்மானத்துக்கும் மூட்டு வலிக்கும் என்ன சம்பந்தம்? மூட்டு வலியும் மூட்டு தேய்மானமும் ஒண்ணு கிடையாது. அதாவது மூட்டு தேய்மானத்துல மூட்டு வலி வரலாம். அதாவது மூட்டு தேய்மானத்தினுடைய ஒரு அறிகுறியா மூட்டு வலி இருக்கும், காலை மடக்கி நீட்டுற சிரமம் இருக்கும், மூட்டு வீக்கம் வரும், அதாவது மூட்டை ஷேக் பண்ணா ஆடும், அங்க சத்தம் கரகர சத்தம். இது என்ன? அது சில நேரம் நான் கூட பயந்துருக்கேன். சில நேரத்தில் அந்த முட்டியெல்லாம் ஷேக் ஆகுது, என்னவா இருக்கும் அப்படின்னு பயந்துருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மூட்டுல வரக்கூடிய சத்தம் வந்து ஒரு சில சத்தம் நம்ம கவனிக்கணும். அதாவது ஒரு மாதிரி கரக்குன்னு வரக்கூடிய சத்தம், மூட்டு தேய்மானத்தினால வரக்கூடிய சத்தம். அதாவது ஆண்கள் வந்து உடல் பருமனா இருந்தா மூட்டு வலி வராது, பெண்களுக்கு மட்டும்தான் வரும், அல்லது ஆண்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எதனா மாற்றங்கள் இருக்கா இதுக்குள்ள? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மூட்டு தேய்மானம் பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் 2 பேருக்குமே வரும் தான். எல்லாருக்குமே மூட்டு தேய்மானம் குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் வரும் தான். அந்த ரேஷியோ பார்க்கும்போது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மெனோபாஸ், அந்த பீரியட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நிற்கும் போது ஒருவேளை வந்த மூட்டு தேய்மானம் இன்னும் ஃபாஸ்டா ப்ரோக்ரஸ் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மூட்டு தேய்மானம் அதிகமாகிறதுல ஒபிசிட்டி, வெயிட் அதிகமாக இருக்கிறது ஒரு முக்கிய பங்கு இருக்கு. மூட்டு வலி மேனேஜ் பண்றதுல சித்த மருத்துவம் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப தொடர்ச்சியா சின்ன சின்ன பாதிப்புகளோட ரொம்ப நெடுநாளைக்கு இருக்கக்கூடிய தொந்தரவு. இப்போ இந்த கண்டிஷனுக்கு நம்ம சித்த மருந்துகள் பக்க விளைவு இல்லாத, இல்லை தொடர்ச்சியா, இல்லை ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய சில மெடிசன்ஸ்னா இந்த நோய்க்கு ஆப்டா பொருந்தும். ஸோ அப்போ சித்த மருந்துகள் இந்த நோயை குணப்படுத்துறதுலையும் வராம தடுக்கிறதுலையும், இல்லை அதை எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போடுறது மாதிரியான ஆக்டிவிட்டிக்கு சித்த மருந்துகள் இந்த நோய்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சித்த மருந்துகள் எடுத்து மூட்டு வலி வராமல் தடுக்கிறதுலையும் வலியை மேனேஜ் பண்ணுறதுலையும் சித்த மருந்துகள் ப்ளஸ் வந்து நிறைய தெரப்பீஸும் நம்ம பயனளிக்கிறத பார்க்கணும். மூட்டு வலியை மேனேஜ் பண்ணுறதுல சில கண்டிஷன்ஸில் உள் மருந்துகள் நல்ல பலனளிக்கும். உள் மருந்துகள் சில மருந்துகள் பவுடர், சூரணம், இந்த லேகியம், இந்த மாதிரியான மாத்திரைகள் கூட ஒரு சில இதில் நல்ல பலன் அளிக்கும். ஒரு சில கண்டிஷனும் இந்த தெரப்பி ஆட் பண்ணி பண்ணுவோம். அது வர்மம், கட்டு, இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணலாம். சர்ஜரி அப்படிங்கிறது கடைநிலை, அந்த மருந்துகள்னால பலன் அளிக்கலை, பலன்லாம் தாண்டிட்டோம் அப்படின்னும் போது கடைசி ஆப்ஷன் தான் வந்து சர்ஜரி. தவிர நம்ம சர்ஜரிங்கிறது நம்ம உடனே போகணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதான் பண்ணணும். அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை வர்மம் பண்ணுறது, இந்த மாதிரியான நம்ம எல்லா என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எதுவுமே கை கொடுக்கலன்னும் போது தான். வணக்கம் நேயர்களே, இது அனிலம் சித்தா சேனல். நான் உங்கள் கவிஞர் பாரதகுமார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு நோய், அந்த நோய்க்கான காரணம் என்ன, அதை எப்படி தீர்த்து கொள்வது, அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல் சித்த மருத்துவத்தில் அனுபவம் வாய்ந்த மருத்துவர் டாக்டர் வசந்த் மில்டன் ராஜ் அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் சுவாச கோளாறுகள், சுவாச மண்டலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு மூட்டு வலி, கை கால்கள் இருக்கிற மூட்டு வலிகள் எதனால் வருகிறது, அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை குறித்து இன்னைக்கு வந்து டாக்டர்கிட்ட பார்க்க போறோம். சார் வந்து அதுக்கான நம்ம கேட்கிற அந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் சரியான தீர்வு முறைகளை நம்ம சொல்வாரு. அது குறித்து நீங்க பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ நமக்கு மூட்டு வலிகள் நிறைய இருக்கு. நம்ம உடல்கள் இருக்கிற உறுப்புகள், கையும் சரி காலும் சரி, ஏனம்னா மூட்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பொருளை எடுக்கிறதுக்கும் நம்ம மடக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து மூட்டு தான் முக்கியமான ஒரு உறுப்பா இருக்கு. மூட்டு வலிகள் நிறைய பேருக்கு பாதிப்புகளை உண்டாக்கிட்டு வந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே மனிதனுடைய உடல்ல மூட்டு வந்து எந்த வகையில வேலை செய்யுதுங்கிறத நீங்க சொல்லுங்க. மூட்டுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல அசைவுகளுக்காக இருக்கக்கூடியது. நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகர்றோம், கை காலை அசைக்கிறோம், நம்ம நடக்கிறது, ஓடுறது, இந்த மாதிரி எல்லா அசைவுகளுக்குமே முக்கியமா இருக்கக்கூடியது மூட்டுகள், தசைகள் தான்.
அந்த மூட்டுகள் ஒரு ஒரு முறையும் மடங்கி நீட்டும் போதுதான் நம்ம அசைவுகளே நடக்குது. ஸோ மூட்டுகள் இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகரவே முடியும். ரொம்ப முக்கியமான மூட்டு வந்து கால் மூட்டுகள் தான். ஸோ இந்த கால் மூட்டுகள் மூலயமா தான் நம்ம வந்து பயணப்படுறது, வேட்டையாடுறது, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்றது எல்லாமே கால் மூட்டுகள் மூலயமா தான் நிறைய பயன்படுத்துறோம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவராசிகள்ல மனிதன் மட்டும்தான் கால் மூட்டுகள் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறான். ரெண்டாவது, இந்த 2 கால்ல நிக்கக்கூடிய ஸோ மற்ற மிருகங்கள் எல்லாமே 4 கால்களை பயன்படுத்தி தான் இருக்கும். 2 கால்களை பயன்படுத்தக்கூடிய முக்கியமான உயிரினம் மனித உயிரினம் தான். கால் மூட்டுகள் வந்து கை முன்னாடி செஞ்ச அந்த வேலையும் சேர்த்து முதுகு தண்டோட நம்மளோட வெயிட் எவ்வளவு வெயிட் இருக்குமோ அந்த வெயிட் எல்லாத்தையும் தரைக்கு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை பண்ணது மூட்டு. ரெண்டாவது அசைவு. நம்ம காலை மடக்கி நீட்டி எடுத்து வைக்கும் போது தான் நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்றோம். இதனால கால் மூட்டுகள் வந்து நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு அன்றாட நடைமுறைக்கு ரொம்ப அவசியமான செயல மூட்டுகள் வந்து கால் மூட்டுகள் நிறைய செஞ்சுட்டு இருக்கு. டாக்டர், இப்போ மனிதனுக்கு மூட்டு அப்படிங்கிறது எவ்வளவு தேவையானதுன்னு நீங்க சொன்னீங்க. நீங்க கையில இருக்கிற மூட்டுகள், கால் மூட்டுகள்லாம் எவ்வளவு இருக்கு. ஆனா பெரும்பாலும் கேள்விப்பட்டது பாத்தீங்கன்னா கால் மூட்டுகள்ல அதிகமான வலி இருக்கதா எல்லாருமே தெரிஞ்சது, கேள்விப்பட்டது எல்லாமே. கை மூட்டுகள்ல வந்து அவ்வளவு வலி கொஞ்சம் தான், எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா கால் மூட்டுகள்ல வலி அதிகமா வருது. அந்த வலி ஏன் வருது, என்ன காரணம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கால் மூட்டு வலி அதற்கான காரணம் நிறைய இருக்கு. பொதுவா கால் மூட்டு வலி அப்படின்னு சொல்றது வந்து வயசானதுக்கு அப்போ ஒரு 40-50 வயசுக்கு அப்புறம் மூட்டு தேய்மானத்தினால வரக்கூடிய வலியை தான் மூட்டு வலி அப்படிங்கிற மாதிரி பொதுவா சொல்லுவாங்க. அது தவிர மூட்டு வலிக்கான காரணம் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நடந்துட்டு இருக்கோம், கால் ஸ்லிப் ஆகுது, அப்போ ஒரு மூட்டு வலி வரலாம். ரிப்பீட்டடா ஒரே பக்கம் திரும்ப ரொம்ப தூரம் நடக்கிறது, இல்ல காலை அடிக்கடி மடக்கி நீட்டுறது, தொடர்ச்சியா நிக்கிறது, இந்த மாதிரியான நம்ம அன்றாட நடைமுறை செயல்கள்னால கூட அந்த மூட்டு வலி வரலாம். இது இல்லாம ஸ்போர்ட்ஸ், நம்ம ஓடுறோம், ஜம்பிங்ல இருப்போம், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில கூட இந்த மூட்டு வலி வர்றதுக்கான காரணங்கள் இருக்கு. இது இல்லாம மற்ற நோய்கள் தொடர்ந்து இந்த மூட்டு வலி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த முடக்குவாதம் சொல்லுவோம், ருமட்டாய்டு மாதிரியான வலியை மூட்டு பாதிக்கலாம். மற்ற மூட்டு பாதிக்கிற மாதிரி கால் மூட்டும் பாதிக்கலாம். அப்புறம் கவுட்டுன்னு சொல்லுவோம், இந்த முடக்குவாதம் மாதிரியே வரக்கூடிய ஒரு மூட்டு வலி. இல்லாம இன்ஃபெக்ஷன், சில இன்ஃபெக்ஷன் மற்ற இடத்துல இன்ஃபெக்ஷன் வர மாதிரி மூட்டுலயும் ஒரு விதமான இன்ஃபெக்ஷன் வரலாம். அப்பயும் அந்த மூட்டு வலி வரலாம். இது இல்லாம சில கேன்சர்ஸ், நம்ம புற்றுநோய்னு சொல்லக்கூடிய அந்த புற்றுநோயுமே மூட்டுல வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மற்ற இடத்துல வர மாதிரி ஸ்கின்ல வர்றது, மற்ற உடல் உறுப்புல வர மாதிரி எலும்புலையும் மூட்டை தொடர்ந்தும் இந்த கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும். அந்த காரணத்தை பொறுத்து நிறைய காரணத்தினால மூட்டு வலி வரலாம். அந்த நபருடைய வயது, அவருடைய செயல் எந்த காரணத்தினால வருதுங்கிறத பொறுத்து நம்ம அந்த சிகிச்சை முறை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ மூட்டு வலி இதுதான் காரணங்கிறத நம்ம நேரடியாக பார்க்கும்போது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டாக்டர், இப்போ மூட்டுல வந்து ஜவ்வு இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஜவ்வு விலகிடுச்சு, அதான் ஒரு வலி இருக்குன்னு சொல்றாங்க, அது எப்படிங்க டாக்டர்? பொதுவாக இந்த ஜவ்வு விலகிறது, ஜவ்வு கிழிகிறது, இந்த மாதிரி எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஓடுறாங்க அந்த அந்த மாதிரி சடனா ஒரு காலை ரொட்டேட் பண்றதோ, இல்ல ஃபோர்ஸான ஒரு ப்ரெஷர் அது மேல விடுறதோ, இல்ல அடிபடுறதோ, வேகமா போய் இடிக்கும் போது அந்த மாதிரி ஃபோர்ஸான ஒரு ஆக்டிவிட்டி அது மேல படும்போது அந்த ஜவ்வு வந்து ஒரு எலாஸ்டிசிட்டி மாதிரி இருக்கும், ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஸ்ட்ரெச் ஆகும்போது, நம்ம ஸ்ட்ரெச்சிங்காக தான் அது இருக்கு. நம்ம காலை மடக்கி நீட்டும் போது அதுவும் விரியும், திரும்ப சுருங்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச்சிங் வரும்போது, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வரும்போதோ, இல்லை ஓவர் ஸ்ட்ரெச்சிங் வரும்போதோ அந்த ரப்பர் மறைக்கிறது அருந்துக்கும். ஸோ அப்போ வந்து மூட்டு ஜவ்வுல கிழிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கிரேட் சொல்லுவோம், கொஞ்சமா இருக்கா, கிரேட் 1, 2, 3, 4 சொல்லுவோம். ஆரம்ப நிலையில இருக்கிறதுங்கிறது பெருசா இருக்காது. பட் முழுசா கிழிஞ்சிருச்சு அப்படின்னும் போது அதுக்கு நம்ம ஆப்ரேஷன் போற மாதிரி இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மூட்டு சம்பந்தமான தொந்தரவுல இந்த ஜவ்வு ஸ்பெஷல் என்னன்னு கேட்கும்போது அதுல நரம்பு ஓட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும். நரம்பு ஓட்டம் இல்லைன்னே கூட சொல்லலாம். ஸோ அதனால அதுல வரக்கூடிய பாதிப்புகளுக்கு வலி பெருசா இருக்காது. மூட்டுல ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னா, மூட்டு தேய்மானம் இருக்கு, இல்ல மூட்டுல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா கண்டிப்பா மூட்டு வலி இருக்கும். ஆனா இந்த ஜவ்வு கிழிச்சல்ல பெருசா வலி இருக்காது. வலி இருக்கும், ஆனா மைல்டான ஒரு பெயின் தான் இருக்கும். ஸோ நம்ம அதை பெருசா கவனிக்க மாட்டோம், ஏன்னா வலி இல்லைன்னு சொல்லி நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். முக்கியமான சிம்டம்ஸ் மூட்டு கிழிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன இருக்குன்னா, இம்பேலன்ஸ் இருக்கும், கால் ஸ்லிப் ஆகும். நடந்துட்டே இருப்பாங்க, எப்பயும் டக்குன்னு கால் ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகுற மாதிரி இருக்கும். பைக் கிக் பண்ணும்போது கால் ஸ்லிப் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்பேலன்ஸ் தான் அதுல கூடிய ஒரு முக்கியமான சிம்டம். வலியை விட இந்த இம்பேலன்ஸை நம்ம நோட் பண்றோம்னா உடனே ஹாஸ்பிட்டல் பார்க்கணும். எம்ஆர்ஐ பார்த்துட்டு அது எந்த கண்டிஷன்ல இருக்கிறத பொறுத்து நம்ம அதை ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இந்த ஜவ்வு கிழிச்சல் ஆரம்ப நிலையிலே நம்ம பார்க்குறோம்னா, நம்ம ஆப்ரேஷன் மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் போகாம ஒரு கட்டு மாதிரி போட்டு கூட நம்ம அந்த ஜவ்வு கிழிச்சலை ஒன்றும் சேர்க்கலாம். ஒரு அளவை தாண்டிச்சு, கம்ப்ளீட் இயர்ஸ் ஃபுல்லா ரெண்டும் கிழிஞ்சு 2 எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆப்ரேஷன் தான் அதுக்கு தீர்வா இருக்கும்.
அந்த அளவு போகாம இம்பேலன்ஸ் இருக்கு, கால் நடக்கும்போது கால் ஸ்லிப் ஆகுற மாதிரி ஒரு சிம்டம் இருக்குன்னா அது ஜவ்வு கிழிச்சலினுடைய ஒரு அறிகுறியா இருக்கலாம். அது மருத்துவர் அணுகி அதை சில டெஸ்ட், நம்ம கிளினிக்கே சில டெஸ்ட் பண்றோம், டெஸ்ட் பண்ணி அதை கண்டுபிடிக்கலாம். ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கும்போது நம்ம ஸ்கேன்ஸ் பார்த்து நம்ம அதை ஃபைனல் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டாக்டர், இப்போ மூட்டு வலி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு ஸ்லிப் ஆகிறது, அது அதிக ஃபோர்ஸ் கொடுக்குறது, இதுல மூட்டு வலி வரலாம். மூட்டு தேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தேய்கிறது உண்டா? மூட்டு தேய்மா, மூட்டு தேய்மானத்துக்கும் மூட்டு வலிக்கும் என்ன சம்பந்தம்? மூட்டு வலியும் மூட்டு தேய்மானமும் ஒண்ணு கிடையாது. அதாவது மூட்டு தேய்மானத்துல மூட்டு வலி வரலாம். அதாவது மூட்டு தேய்மானத்தினுடைய ஒரு அறிகுறியா மூட்டு வலி இருக்கும், காலை மடக்கி நீட்டுறது சிரமம் இருக்கும், மூட்டு வீக்கம் வரும், குறிப்பிட்ட அளவுக்கு மேல கால் மடக்க முடியாது, தொடர்ச்சியா அந்த வலி இருந்துட்டே இருக்கும். இது எல்லாமே மூட்டு தேய்மானத்தினுடைய குறிக்கணும். அதுல மூட்டு வலிங்கிறது ஒரு முக்கியமான குறிக்கணும். ஆனா எல்லா மூட்டு வலியும் மூட்டு தேய்மானம் கிடையாது. மூட்டு வலி நிறைய காலத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில வரலாம், ஜவ்வு கிழிச்சு இருக்கும்போது ஒரு பெயின் வரலாம், இன்ஃபெக்ஷன்ல வரலாம், ரிப்பீட்டடா ஒரே மூமெண்ட்டை பண்ணிட்டே இருப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க, தொடர்ச்சியா நிற்பாங்க. அப்போ அந்த ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டினால கூட அந்த மாதிரி வரும். ஸோ மூட்டு வலிக்கான காரணம் நிறைய இருக்கும். மூட்டு தேய்மானங்கிறது மோஸ்ட்லி ஒரு 40-50க்கு மேல மூட்டு தேய்மானம் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது மோஸ்ட்லி. அது உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பு குறைகிறது ஒரு காரணம், அப்புறம் வயசாகிறதுனால சில சுரப்புகள் குறைகிறது காரணம், இந்த மாதிரி நிறைய காரணத்தினாலதான் மூட்டு தேய்மானம் வரும். மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ்க்கு, சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் மூட்டு தேய்மானம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். அபவ் 40-50ல தான் மூட்டு தேய்மானமே வரும். அந்த தேய்மானங்கிறது கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ச்சியா நடக்கக்கூடியது. சடனா நடக்கக்கூடியதுங்கிறது வேற. சடனா மூட்டு தேய்மானம் வராது. அது ஒரு ஒரு ஃபோர்ஸிபிளா ஏதாவது ஒரு மேல இடிக்கிறதோ, இல்ல ஒரு விழுறதோ, இல்ல கால் ஸ்லிப் ஆகும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டினாலதான் சடனா வரும். இந்த மூட்டு தேய்மானங்கிறது தொடர்ச்சியா சின்னதா தொடர்ச்சியா நடக்கக்கூடிய நிகழ்வுனால வரக்கூடிய ஒரு விளைவு தான் மூட்டு தேய்மானம். வலியும் மூட்டு தேய்மானமும் ஒண்ணும் இல்லை, அது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. டாக்டர், இப்போ மூட்டு வலி பத்தி பேசிட்டு இப்ப மனிதன் எடுத்துட்டா 2 கால், 2 முட்டி தான் இருக்கு. மூட்டு வலி வரலாம், கைகளை மூட்டு வலி வரலாம். இப்போ மிருக ஜீவன்கள் எடுத்தா 4 கால் இருக்கு, அதுவும் நம்மளோட அதிகமா ஓடுது. எக்ஸாம்பிள் எடுத்துட்டா நாய் நிறைய ஓடுது, ஓடி வருது, நிறைய விஷயங்கள் இருக்கு. பூனை, இந்த மாதிரி நிறைய மிருக ஜீவன்கள், சிங்கம், புலி எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்குமே மூட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் மூட்டு இருக்கு. அப்போ அதுகளுக்கும் மூட்டு வலி வருமா, இல்ல மனிதனுக்கு மட்டும்தான் மூட்டு வலி வருமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மூட்டு தேய்மானம் மட்டும்தான் மனித ஜீவன்களுக்கு அதிகமா வரக்கூடியது. மற்ற உயிரினங்களுக்கு நம்ம பார்க்காத அதிகமா மனித உயிரினம் மட்டும் பாதிக்கக்கூடியது மூட்டு தேய்மானம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2 கால்களை வெயிட் தாங்கிறதுக்காக அதிகமா பயன்படுத்தக்கூடிய உயிரினம் நம்ம மனித உயிரினம் தான். மற்ற உயிரினம் நம்மளுடைய வெயிட்டை 4 இடத்துல அதை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ அது ஒரு 50 கிலோ இருக்கு அப்படின்னா அதனுடைய வெயிட் 4 கால்கள் வழியாகவும் ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அதை டிரான்ஸ்மிட் பண்ணும். பெருசா அது மேல வெயிட் ப்ரெஷர் இருக்காது. இப்போ 2 காலுன்னும் போது 2 இடத்துலயே எல்லா மொத்த ப்ரெஷரும் வர்றதுனால மூட்டு தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்பு மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. மூட்டு வலி மற்ற உயிரினத்துக்கும் வரலாம், வலி முன்னாடி சொன்ன அடிப்படுறது அதெல்லாமே வரலாமே தவிர மூட்டு தேய்மானம் மனித உயிரினங்களுக்கு மட்டும்தான் வரும். அதுக்கான காரணம் 2 கால்களை எந்திரிச்சு நின்ன நம்ம கால்களை அதிகமா பயன்படுத்துறது தான் மனிதர்களுக்கு மூட்டு தேய்மானம் வர்றதுக்கான காரணம். இந்த மூட்டு தேய்மானம் இப்ப கொஞ்சம் நிறைய இருக்கு. முன்னாடி இருந்தே இருக்கான்னு கேட்டா, முன்னாடி ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் நடந்துட்டே இருக்காங்க அப்படின்னும் போது அப்ப அந்த மூட்டு தேய்மானம் பெருசா இல்லை. அந்த ரிசர்ச்ல நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மூட்டு தேய்மானம் பெருசா முன்னாடி இருந்தவங்களுக்கு அந்த மூட்டு தேய்மானம் இல்லை. ஏன் அப்படின்னா, மூட்டுல இருக்கக்கூடிய அந்த ஜவ்வா இருக்கும், அந்த தசைகளை அதிகமா பயன்படுத்தணும், நடந்துட்டே இருப்பான். எவ்வளவுக்கு எவ்வளவு நடக்கிறோமோ அந்த வெயிட் டிரான்ஸ்மிஷன் தசைகள் வழியா நடக்கும். தசையினுடைய பல்கினஸ், தசையினுடைய அளவு அதிகமா இருக்கும். தசையை நிறைய பயன்படுத்திட்டே இருப்பாங்க. அந்த வெயிட்டை கடத்துற வேலையை தசைகள் பார்க்கும். இப்போ நம்ம சேர்ல உட்காந்துட்டே இருக்கோம், அதிகமா நடக்கிறது இல்ல, அசைவு அதிகமா கொடுக்கறது இல்லைன்னும் போது அந்த வெயிட் டிரான்ஸ்மிஷன் தசைகள் மூலியமா நடக்கிறது இல்லை. நிறைய அந்த ப்ரெஷர் எலும்பு மேலேயே அந்த அழுத்தம் வர்றதுனால மூட்டு தேய்மானம் இப்போ ரீசெண்டா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால மூட்டு தேய்மானம் நிறைய வருது. மூட்டு தேய்மானம் மனிதர்களுக்கு அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அது. ஏன்னா அதை அதிகமா பயன்படுத்துறது நம்ம தான் பண்றோம். மூட்டு தேய்மானம் மனிதர்களுக்கு அதிகமா வருது. டாக்டர், இப்போ மூட்டு வலி பேசிட்டு இருக்கோம், எப்படி இருக்கும் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். சில நேரத்தில் மூட்டு படுத்துட்டு இருக்கும்போது உட்காந்துட்டு இருக்கும்போது எடுத்து கால் நீட்டோம்னா கரகர சத்தம், மட்டக்கணும் சத்தம் வரும். அது எதுக்கு, அந்த சவுண்ட் ஏன் வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது பெரிய பிரச்சனையாக இருக்கவே நம்ம மூட்டு எதுவும் அடிச்சோ அப்படின்னு ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கு. நம்ம சாதாரண உட்காந்து எந்திரிக்கும் போது ஒரு மட்டக்கணும் சத்தம் மூட்டில் வரும். அதாவது மூட்டை ஷேக் பண்ண ஆடும்.
அங்கே ஒரு சத்தம் வரும், கரகர சத்தம். இது என்ன? அது சில நேரம் நான் கூட பயந்துருக்கேன். சில நேரத்தில் அந்த முட்டியெல்லாம் அப்படி ஷேக் ஆகுது, என்னவா இருக்கும் அப்படின்னு பயந்துருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மூட்டுல வரக்கூடிய சத்தம் வந்து ஒரு சில சத்தம் நம்ம கவனிக்கணும். அதாவது ஒரு மாதிரி கரக்குன்னு வரக்கூடிய சத்தம், மூட்டு தேய்மானத்தினால வரக்கூடிய சத்தம் இருக்கும். அது வந்து கால் மடக்கி நீட்டும் போது மூட்டுல கை வச்சு பார்த்தா நமக்கே அந்த உணர்வு தெரியும். ஒரு மாதிரி கிரிப்டேஷன்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி உராய்வு மாதிரியான ஒரு சத்தம் வரும். அது வந்து மூட்டு தேய்மானத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். மூட்டுல இருக்கக்கூடிய ஆர்டிகுலர் கார்டேஸ் ஜவ்வுமா இருக்கும் இடையில, அந்த ஜவ்வு தேய்மானத்தினால எலும்பினுடைய அந்த உராய்வுனால அந்த சத்தம் வரும் நினைக்கிறேன். ஸோ அந்த சத்தம் வந்து மூட்டு தேய்மானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குறிக்கும். ஆனா நட்டை உடையிற மாதிரி இருக்கும், கால் டபக்குன்னு ஒரு சத்தம் வர மாதிரி. அந்த சத்தம் எல்லாமே பயப்பட வேண்டியது இல்லை. மூட்டுல வந்து நம்ம எப்ப நடந்தாலும் எந்திரிச்சு நடக்கும்போது ஒரு நட்டை உடையிற மாதிரி சத்தம் வருது, ஏஜ் கம்மியா இருக்கும்போது, அது ஒரு 40+ இல்லாம சின்ன வயசுலயே அந்த மாதிரி சின்ன சத்தம் வருதுன்னா அதை பயப்பட வேண்டியது இல்லை. அது வந்து இயல்புதான். காலில் இருக்கக்கூடிய மூட்டுல ஒரு சின்ன ஏர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சின்ன சத்தம் வரும். நட்டை உடையிற மாதிரியான சத்தம் வந்து பயப்பட வேண்டியது, அது இயல்புதான், அது நார்மல் தான், அதுக்கு பயப்பட வேண்டியது. ஆனா அந்த மூட்டு தேய்மானத்துல அந்த ஒரு கிரிப்டேஷன் மாதிரியான ஒரு உராய்வு சத்தத்தை வந்து நம்ம கவனம் கொடுக்கணும். நேயர்களே, உங்களுக்காக என்னென்ன கேள்விகளை கேட்கணுமோ நான் இங்கிருந்து கேட்டுட்டு இருக்கேன் டாக்டர்கிட்ட. நான் கேட்குற இந்த கேள்விகளை தாண்டி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம். அப்படி வரும்போது எப்படி டாக்டர்கிட்ட கேட்குறதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே வர்ற இந்த சேனலில் வர்ற அந்த ஃபோன் நம்பர், அதை கால் பண்ணி டாக்டர்கிட்ட கேட்டுக்குங்க. ஒருவேளை டாக்டர் அதை அட்டன் பண்ண முடியலன்னா நீங்கள் கேள்வியை அட்டன் பண்ணுறவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நிகழ்ச்சி இதே பண்ணும்போது அதற்கான விளக்கங்களையும் தீர்வு முறைகளையும் நிச்சயமாக டாக்டர் சொல்வார். அதை பயன்படுத்திக்கங்க. டாக்டர், இப்போது ஒவ்வொரு பிரச்சனைகள், நோய்கள் அது மாதிரி வரும்போது பாலினம் சார்ந்து வரும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும். பெண்களுக்கு அந்த ரேஷோ அதிகமாக இருக்கும், ஆண்களுக்கு இந்த ரேஷோ அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு இந்த வயது வரைக்கும் தான் இந்த பிரச்சனை இருக்கும், ஆண்களுக்கு இந்த வயது வரைக்கும் பிரச்சனை இருக்கும், அப்படிங்கிற மாதிரிலாம் வருது இல்லைங்களா? இதில் இந்த மூட்டு வலி கூட பாலினம் சார்ந்து பெண்களுக்கு இப்படி தான், ஆண்களுக்கு இப்படி தான் வலி வரும் அப்படின்னு எதுனா இருக்கா? அல்லது உடல் பருமன் காரணமாக இந்த வலி வரும், பெண்கள் உடல் பருமன் அதிகமாக தான் வரும், ஆண்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருந்தால் வரலாம், அல்லது ஆண்கள் வந்து உடல் பருமனாக இருந்தால் மூட்டு வலி வராது, பெண்களுக்கு மட்டும்தான் வரும், அல்லது ஆண்களுக்கு மட்டும்தான் வரும், அப்படிங்கிற மாதிரி எதனா மாற்றங்கள் இருக்கா இதுக்குள்ள? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. மூட்டு தேய்மானம் பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் 2 பேருக்குமே வரும் தான். எல்லாருக்குமே மூட்டு தேய்மானம் குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் வரும் தான். அந்த ரேஷியோ பார்க்கும்போது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மெனோபாஸ், அந்த பீரியட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நிற்கும் போது ஹார்மோன் அளவில் பெரிய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து மூட்டில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சில சத்துக்கள் குறையும். கால்சியம் மாதிரியான சில சத்துக்கள் குறையும். ப்ளஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வெயிட் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஒபிசிட்டி ஒரு காரணம். அவங்களுக்கு பொதுவாகவே லேடிஸ் கொழுப்புடைய தன்மை அதிகமாக இருக்கிறதுனாலையும், ப்ளஸ் அவங்களுடைய பெல்விக் கேவிட்டி, அந்த இடுப்பு எலும்பு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அமைப்பு வந்து கியூ ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஆண்களை விட பெண்களுக்கு மூட்டு தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் 2 பேருக்குமே தான் வரும். பெண்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரலாம். அது எந்த டைம்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் அது அதிகமாக வர்றதை நம்ம பார்க்குறோம். உடல் எடை உடல் எடை டைரக்டாவே மூட்டுகள் தேய்மானத்துல ஒரு டைரக்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. யாரெல்லாம் ரொம்ப ஒபீஸா இருக்காங்களோ, வெயிட் அதிகமா இருக்காங்களோ, அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் சீக்கிரம் வர்றதுக்கும், ஒருவேளை வந்த மூட்டு தேய்மானம் இன்னும் ஃபாஸ்டா ப்ரோக்ரஸ் அதிகமாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மூட்டு தேய்மானம் அதிகமாகறதுல ஒபிசிட்டி, வெயிட் அதிகமா இருக்கிறது ஒரு முக்கிய பங்கு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அந்த வெயிட் ரிடக்ஷன், வெயிட் குறைக்கிறதுக்கான இதை வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா அந்த மூட்டு தேய்மானம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எக்ஸர்சைஸ் நோக்கியே போவாங்க. மூட்டு தேய்மானம் வந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க இந்த எக்ஸர்சைஸ் பண்ணுங்க, மூட்டு வலி குறையும்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அப்படின்னா, மூட்டு வலி வரும்போது அவங்களால நடக்க முடியாம இருக்கும், வலி இருக்கும். அப்ப அவங்களால குறிப்பிட்ட அளவுக்கு மேல எக்ஸர்சைஸ் பெருசா பண்ண முடியாது. ஸோ மூட்டு வலி வராம தடுக்கிறதுல தான் அந்த எக்ஸர்சைஸோட பெரிய ரோல் இருக்கு. ஒரு 50+ல மூட்டு தேய்மானம் வரும்போது நமக்கு தெரிஞ்சது, நம்ம வீட்ல பார்த்துருக்கோம், பெரியவங்களுக்கு தான் வருது அப்படின்னும் போது நமக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் மூட்டு தேய்மானம் வர்றதுங்கிறது இயல்பு தான். ஸோ அது வராம தடுக்கிறதுல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நடக்கிறோமோ, கால், கெண்டைக்கால் தசை, அந்த தொடையில இருக்கக்கூடிய தசை, இது எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதிகமா பயன்படுத்தி தசையை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோமோ, அதை பொறுத்து மூட்டு தேய்மானம் வராம தடுக்கும். பிளஸ் வந்து மூட்டு தேய்மானம் தள்ளி போகும். டாக்டர், இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தால் வராதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒரு டவுட்டு. அதிகமாக நடக்கும்போது தானே தேய்மானம் அதிகமாகும். அது ஒரு டவுட்டாக இருந்தது தான் கேட்டேன். அதாவது நடக்கிறதும் மூட்டு தேய்மானமும் அப்படின்னு பார்த்தோம்னா, மூட்டு தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நடக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நடக்கிறோமோ
நடக்கும்போது 2 உறுப்பு மேஜரா அதில ப்ளே பண்ணுது. ஒண்ணு வந்து மூட்டு, 2வது வந்து தசை. நடக்கிறதுல தசை எந்த அளவுக்கு நம்ம அதிகம் பயன்படுத்திட்டே இருக்கோமோ, அத பொறுத்து தசையினுடைய அளவும் அதிகமா இருக்கும். தசையினுடைய வெயிட் பியரிங் இந்த வெயிட்ட நம்ம கடத்துறதுல, நம்ம ஒரு 100 கிலோ இருக்கோம்னா, அந்த வெயிட்ட தரைக்கு கடத்துறதுல ஒரு முக்கியமான ரோல வந்து தசை எடுத்துக்கும். நம்ம நடக்கல அப்படின்னா, தசை வந்து அதனுடைய வேலைய குறைச்சுட்டு அது சைலன்ட்டா இருக்கும். அந்த வெயிட்ட நம்ம சடனா எந்திரிச்சு நடக்கிறோம்ன்னும்போது, அந்த 100% வெயிட்டையும் அந்த எலும்புல போயிட்டு விழும். ஸோ, அப்ப அந்த வெயிட் டிரான்ஸ்மிஷன் சரியா இருக்கு. அதனால மூட்டு தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நடக்கணும். நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நடக்கிறோமோ, நம்ம நடக்கிறது தான் நம்ம ஏத்த மாதிரி தான் நம்ம மூட்டு வந்து அமைப்பே உருவாகியிருக்கு. நம்ம எவல்யூஷன்ல எவ்வளவு தூரம் நடக்கிறோமோ, அத பொறுத்து தான் நம்மளுடைய ஹெல்த்தும் நல்லா இருக்கும். மூட்டு தேய்மானம் வராம இருக்கும். எல்லாத்துக்குமே நடக்கிறது தான் முக்கியமான சொல்யூஷன். பட் அது வந்து எவ்வளோ இயர்லியரா பண்றோம். சின்ன வயசுல இருந்தே நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம்னா, அது மூட்டு தேய்மானத்துல வராம தடுக்கிறதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஒன்ஸ் மூட்டு தேய்மானம் வந்துருச்சு அப்படின்னா, நடக்கலாம். பட் எவ்வளவு ஏன்னா இப்ப நம்ம அந்த ஸ்டேஜ தாண்டிட்டோம். அப்ப வந்து எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம நடக்கலாம். ஒரு ஒரு 10 மினிட்ஸ் நடக்க முடியுது. ஒரு 1/2 அன் ஹவர் நடக்க முடியுது. பெயின் வருதுன்னா, அது வரைக்கும் நம்ம நடக்கலாம். பட் அசைவு இல்லாம இருக்கிறது கூடாது. ஒண்ணோட ஒண்ணு மூட்டு தேய்மானம் வந்துருச்சுன்னா, ஒண்ணோட ஒண்ணு கான்ட்ராடிக்ஷன் மாரி தான். ஸோ நடந்தா மூட்டு வலி அதிகமாகும். மூட்டு வலி குறையும்னா, நீங்க நடந்து எக்சர்சைஸ் பண்ணணும். இது 2ம் ஒண்ணோட ஒண்ணு எதிர் எதிரா இருக்கிற மாரி தோணும். ஸோ இது வந்து முடிஞ்ச வரைக்கும் தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடி, இல்ல தேய்மானத்தினுடைய ஆரம்ப நிலையிலேயே நம்ம அந்த எக்சர்சைஸோ, நடக்கிறதோ எவ்வளவுக்கு எவ்வளோ பண்றோமோ, அதுதான் பலன் அளிக்கும். ஒன்ஸ் மூட்டு தேய்மானம் வந்துருச்சு, அது எக்ஸிஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அத தடுக்கிறதுலயும், கொஞ்சம் வலிய மேனேஜ் பண்றதுலயும் அந்த நடக்கிறது பயன்படும். பட் குறிப்பிட்ட அளவுல தான் நம்ம அத செய்ய முடியும். ஸோ வருமுன் காப்பது நல்லதுன்ற மாதிரி மூட்டு வலி வர்றதுக்கு முன்னாடியே நடந்து பழகிக்கணும்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா. எவ்வளவுக்கு எவ்வளோ நடக்கிறோமோ, கால் தசைகளை எந்த அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறோமோ, தொடர்ச்சியா அதாவது டெய்லி பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரத்துல 1 நாள் நல்லா நடந்துட்டு, 5 நாள் ரெஸ்ட் குடுக்குறது கூடாது. கூடாது. தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட அளவுல ரெகுலரா அந்த ஆக்டிவிட்டி தசைகளுக்கு இருந்துட்டே இருக்கும்போது, தசை வந்து அந்த ஒரு ஆக்டிவா எந்த அளவுக்கு இருக்கோ, அத பொறுத்து மூட்டுல பெருசா பிரஷர் வராது. இல்லன்னா அந்த வெயிட் ஃபுல்லாவே அந்த மூட்டுல வரும்போது, மூட்டு தேய்மானம் ஈஸியா வரும். டாக்டர் இப்போ நம்ம மூட்டு வலி பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த பாலினம் சார்ந்து வருமா? வயிற்றுனால வருமா? இப்படிலாம் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். இப்போ இடையில ஒரு சமூக வலைதளத்துல ஒரு காமெடி ஒண்ணு படிச்சேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலின்னு ஒருத்தர் சொல்றாரு. இடது வலி வலது காலோ, இடது காலோ ஏதோ ஒரு கால்ல வலி வலது கால்ல வலி வருதுன்றாரு. இப்போ ஏஜ் ஆயிடுச்சு. அதனால தான் உனக்கு வந்து வலிக்குதுன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த கேள்வி அவர் கேட்கிறாரு. அப்ப இடது காலுக்கும் அதே வயசு தானே ஆகுது. அது ஏன் வலிக்கல? அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இதுல எதனா மாற்றங்கள் இருக்கா? இல்ல ஏஜ் ஆகுறதுனால ஒரு கால்ல தான் வலி வரும். இல்ல 2 கால்லயும் மூட்டு வலி வரும் அப்படின்னு தான் இருக்கா? இந்த காமெடி எந்த அளவுக்கு சரியானதா? இல்ல அறிவுபூர்வமானதா? எப்படி நம்ம அத பயன்படுத்திக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மூட்டு தேய்மானம் முன்னாடி சொன்ன மாரி ரொம்ப ஸ்லோவா தொடர்ச்சியா நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இது எந்த மூட்லயுமே வரலாம். 2 மூட்லயுமே மூட்டு தேய்மானம் வரும். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். ஒரு சில மூட்டுல கொஞ்சம் முன்னாடி வரும். ஒரு சிலது கொஞ்சம் பின்னாடி வரலாம். இது எத பொறுத்து மாறும்னா, நம்மளுடைய பயோமெக்கானிக்ஸ் நம்ம எந்த போஸ்டர்ல இருக்கோம். எந்த சைடுல வெயிட் டிரான்ஸ்மிஷன் நடக்குது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 100 கிலோ இருக்கோம்னா, 2 கால்லயும் கரெக்ட்டா 50 கிலோ வெயிட் தான் டிரான்ஸ்மிட் ஆகுதான்னா இல்ல. ம், ம். ஸோ நம்மளுடைய போஸ்டர் மாறும். நம்மளுடைய தசைகள பொறுத்து, முதுகு தண்டுவட தசை, கால் தசைய பொறுத்து, ஒரு சில கால்ல ஒரு சைடுல அந்த வெயிட் டிரான்ஸ்மிஷன் அதிகமா இருக்கும். இன்னொரு சைடுல குறைவா இருக்கும். நம்ம நடக்கும்போது அது வித்தியாசம் தெரியாது. பட் ஆனா நம்ம பயன்படுத்துற விதத்துல, ஒரு சைடுல அந்த பிரஷர் வேரியேஷன்ஸ் அதிகமா இருக்கும்போது, அந்த மூட்டுல அதிகமா தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்பதான் அந்த ஒரு சைடுல இருக்கும். இன்னொரு சைடும் வராதுங்கிறது இல்ல. பட் அது கொஞ்சம் லேட்டரா வரும். மூட்டு தேய்மானம் 2த்துலயுமே தான் வரும். நம்மளுடைய பிரஷர் வேரியேஷன், நம்மளுடைய வெயிட் டிரான்ஸ்மிஷன் வந்து 2 சைடும் ஈக்குவலா இருக்காது. நம்ம உட்காரும்போது ஒரு சைடா அப்படி உட்கார்ந்துட்டு இருப்போம். இல்ல ஒரு சைடு தசைய அதிகமா பயன்படுத்துவோம். நிக்கும்போதும் சரி, நம்ம ஒரு சைடு தசைய அதிகமா பயன்படுத்துறதுனால, அந்த சைடுல பிரஷர் நெறைய இருக்கும். அந்த சைடு பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால, அந்த சைடு மூட்டு தேய்மானம் முதல்ல வரும். ஸோ 2வது இது ரொம்ப ஸ்லோவா நடக்கிறதுனால, அது 2த்துக்கும் இடையில ஒரு பெரிய கேப் இருக்கிறதுனால, நம்ம ஒரு மூட்டுல இருக்கிற மாரி தெரியும். மூட்டு தேய்மானம் 2த்துலயுமே வரும் தான். அதாவது நம்ம நிக்கிற பொசிஷன் சிலர் வந்து ஒரே வலது கால்லயே தாங்கி பெரும்பாலும் நிப்பாங்க. ம், ஒரு ம். சிலர் இடது கால் பழக்கமா இருக்கலாம். அந்த மாரி அந்த வெயிட் வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து டிரான்ஸ்மிஷன் வித்தியாசம் இருக்கும். இருக்கும். நம்ம அது ஒரு சிலத கவனிச்சு உணரலாம். ஒரு சிலத நம்ம கரெக்ட்டா கவனிக்க முடியாது. நம்மளுடைய இடுப்பு தசைகள், குளூட்டியல் மசில் சொல்லுவோம். கால்ல இருக்கிற தசைகள் எல்லாமே ஈக்குவலா டிரான்ஸ்மிட் பண்ணுதான்னா இல்ல. நம்ம இடுப்புக்கு மேல வரைக்கும் ஒரு 50 கிலோ இருக்குன்னா, அந்த 50 கிலோ கரெக்ட்டா பிரிச்சு இந்த கால்ல 25, இந்த கால்ல 25ன்னு குடுக்காது. ஸோ அது எந்த மசில் அதிகமா ஆக்டிவா இருக்கோ, அந்த தசைகள் நெறைய வெயிட் எடுத்துக்கும். இன்னொரு சைடு கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால, இந்த வெயிட் டிரான்ஸ்மிஷன் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால அந்த தேய்மானம் வர்றது ஒரு காரணம். 2வது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு ரீசன். அதுல அந்த மூட்டுல ஏற்கனவே முன்னாடி ஏதாச்சும் ஒரு அடிபட்டு இருக்கிறது, ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கிறது,
அப்புறம் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏற்கனவே அந்த மூட்டுல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்திருந்தா அந்த மூட்டு சீக்கிரம் பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நிறைய காரணம் இருக்கு. ம். பொதுவா மூட்டு தேய்மானம் 2த்துலயுமே தான் வரும். டாக்டர், இப்போ இன்னைய காலகட்டத்தில் ஆங்கில மருந்துகளை காட்டிலும் சித்த மருத்துவம் வந்து முன்னிலையில் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக சொல்ல போகணும்னா அந்த கொரோனா வந்த பீரியடில் ஆங்கில மருந்துகளை காட்டிலும் சித்த மருத்துவத்தின் மூலியமாக தான் நிறைய வந்து குணமானதாக நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ சித்த மருத்துவம் எல்லா இடத்துலையும் வந்து முன்னணி இன்றைய தலைமுறை இளைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியுது சித்த மருத்துவம்னா இதில் பயன்படுத்தலாம், இது பண்ணலாம். அப்படி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அது பாட்டி வைத்தியம் அப்படின்றது. இப்போ அப்படி இல்லாமல் எல்லாருமே பயன்படுத்தலாம், எல்லாருமே சித்த மருத்துவத்தை எடுத்துக்கலாங்கிற விழிப்புணர்வு எல்லாருக்குமே வந்துருச்சு. அந்த வகையில் கொரோனா வந்து ஒரு விழிப்புணர்வு பெருசாக கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த மூட்டு வலி, சித்த மருத்துவத்தில் இந்த மூட்டு வலிகளை குணப்படுத்த முடியுமா? சித்த மருத்துவத்தில் இந்த மூட்டு வலிக்கு என்னென்ன வகையான சிகிச்சை முறைகள் இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்முடைய நேயர்களுக்கும் அது தெளிவாக புரியும். என்னன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மூட்டு வலி மேனேஜ் பண்றதுல சித்த மருத்துவம் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப தொடர்ச்சியா சின்ன சின்ன பாதிப்புகளோட ரொம்ப நெடுநாளைக்கு இருக்கக்கூடிய தொந்தரவு. அப்போ இந்த கண்டிஷனுக்கு நம்ம சித்த மருந்துகள் பக்க விளைவு இல்லாத, இல்ல தொடர்ச்சியா, இல்ல ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய சில மெடிசன்ஸ்னா இந்த நோய்க்கு ஆப்டா பொருந்தும். ஸோ அப்போ சித்த மருந்துகள் இந்த நோயை குணப்படுத்துறதுலயும், வராம தடுக்கிறதுலயும், இல்ல அதை எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி போடுறது மாதிரியான ஆக்டிவிட்டிக்கு சித்த மருந்துகள் இந்த நோய்க்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நிறைய பேர் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சித்த மருந்துகள் எடுத்து மூட்டு வலி வராம தடுக்கிறதுலயும், வலிய மேனேஜ் பண்றதுலயும் சித்த மருந்துகள் பிளஸ் வந்து நிறைய தெரப்பீஸும் நம்ம பயனளிக்கிறத பார்க்கிறோம். தெரப்பீஸ்னா என்ன சொல்றோம்னா, சில வர்மம் பாயிண்ட்ஸஸ் இருக்கும். வர்மம் மூட்டை சுத்தி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும். உள்மருந்துகள் இல்லாமலே கூட நம்ம பக்க விளைவு இல்லைன்னா கூட உள்மருந்துகள் எடுக்காமலே கூட நம்ம மூட்டு வலியை குணப்படுத்துறதுல நிறைய தெரப்பி சித்த மருத்துவ முறைகள்ல சொல்லியிருக்காங்க. முக்கியமானது வர்மம். மூட்டுல இருக்கக்கூடிய வர்மம் பாயிண்ட் ஸ்டிமுலேட் பண்றது ஒண்ணு. 2வது சில ஒத்தரம் மூலிகையில வச்சு ம், ம். செய்யக்கூடிய சில மூலிகை ஒத்தரம் இதுக்கு நல்ல பலன் இருக்கும். இது இல்லாம ஜானுவஸ்தின்னு சொல்லுவோம். மூட்டை சுத்தி பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. எண்ணெயை வச்சு செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. அப்புறம் மூலிகை நீராவி, பற்று, கட்டு இந்த மாதிரியான நிறைய சிகிச்சை முறைகள் இந்த மூட்டு வலியை குணப்படுத்துறதுல நல்ல பலன் அளிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது நோயை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லிகமெண்ட் டியர் இருக்கு, பார்ஷியல் டியர் தான் இருக்கு அப்படின்னும்போது அதுக்கு நம்ம கட்டு முறைகள் பயன்படுத்துறோம். அப்புறம் வலி சின்ன மசில் ஸ்பேசம் தான் இருக்குன்னும்போது அந்த மூலிகை ஒத்தரம் ஒரு நல்ல பலன் அளிக்கும். மூட்டு தேய்மானம் இருக்கு அப்படின்னும்போது இந்த ஜான்வர்ஸ்டி மாதிரியான சிகிச்சைகளும் சரி, ஒத்தரம் மாதிரியான சிகிச்சைகளும் சரி, இது எல்லாமே வந்து இந்த மூட்டு வலியை மேனேஜ் பண்றதுல உள்மருந்துகள் எடுக்காமலே கூட இந்த சிகிச்சை முறைகள் நல்ல பலன் அளிக்குது. அது அந்த நோயினுடைய கண்டிஷன்ஸ் பொறுத்து. ஒரு சில பேருக்கு 3 நாளோ, 7 நாள் அந்த நோயினுடைய தன்மையை பொறுத்து அந்த சிகிச்சை முறைகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். ஸோ சித்த மருத்துவம் மூட்டு வலியை மேனேஜ் பண்றதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. நேயர்களே, ஆங்கில மருத்துவத்தை காட்டிலும் சித்த மருத்துவம் அப்படிங்கிறத நான் கேட்கும்போது கேட்டேன் சார்ட்ட. ஆங்கில மருத்துவம் சில நேரத்தில் குணப்படுத்துது, சித்த மருத்துவம் குணப்படுத்துது. சித்த மருத்துவம்ங்கிறது பாரம்பரிய அந்த காலத்துக்கு பாரம்பரியமா வந்துட்டு இருக்கிறது. சித்த மருத்துவத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் காலம் நம்ம முன்ன சொன்ன மாதிரி கொரோனா வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவம் வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, பாட்டி வைத்தியம். அத ரொம்ப லேட்டா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்தாங்க. ஏன்னா இப்ப அப்படி இல்ல. சித்த மருத்துவம்னா எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்திருக்கு இன்னைய காலகட்டத்துல. சித்த மருத்துவத்துக்கு சித்த மருத்துவத்தால் தீர்வு கிடைக்காத நோய்களே இல்ல. எல்லா நோய்களுக்கும் சித்த மருத்துவத்துல நோய் இது மருந்துகள் இருக்கு. நம்ம வீட்ல இருந்தே ஆரம்பிக்கிறோம். சுக்கு, மிளகு, இஞ்சி இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. அது சின்ன சின்னதா நமக்கு தெரிஞ்சிருக்கு. பெரிய விஷயங்கள் அந்த மருத்துவர்கள சார்ந்து அவங்க கிட்ட போகும்போது தான் நமக்கு என்ன விஷயம்னு தெரிய வருது. அதனால சித்த மருத்துவத்துல மூட்டு வலிக்கும் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்கு. சார் சொன்ன மாரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஒத்தடம், கட்டி வஸ்து இது மாரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அத நீங்க முயற்சி பண்ணுங்க. வேற என்ன சந்தேகம் இருந்தாலும் நான் சொன்ன மாரி முன்ன சொன்ன மாரி இந்த நம்பருக்கு கால் பண்ணி சார்ட்ட பேசி அப்பாயின்ட்மென்ட் வாங்கி அவர பார்த்து அதுக்கான தீர்வுகள நீங்க எடுத்துக்கங்க. டாக்டர், இப்போ மூட்டு வலிக்கு மருந்துகள் எடுத்துக்கிறோம். நீங்க சொன்ன மாரி உள் மருந்துகள் எடுத்துக்கிறோம், வெளி மருந்துகள் எடுத்துக்கிறோம். சில வர்ம முறைகள், தெரப்பீஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்படியும் போயிட்டு இருக்கும்போது, இல்ல இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை, சர்ஜரி தான் தீர்வு அப்படிங்கிற மாரி எதனா இருக்கா? இல்ல சர்ஜரி பண்ணலாமா? அப்படி அத பத்தின சந்தேகங்களுக்கு எதனா நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். விளக்கம் குடுங்களேன். மூட்டு வலி மேனேஜ் பண்றதுல சில கண்டிஷன்ஸ்ல உள் மருந்துகள் நல்ல பலன் அளிக்கும். உள் மருந்துகள்னா சில மருந்துகள், பவுடர், சூரணம், இந்த லேகியம் இந்த மாதிரியான மாத்திரைகள் கூட ஒரு சிலதுல நல்ல பலன் அளிக்கும். ஒரு சில கண்டிஷன் இந்த தெரப்பி ஆட் பண்ணி பண்ணுவோம். அது வர்மம், கட்டு இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணலாம்.
சர்ஜரி அப்படிங்கிறது ஒரு கடைநிலை. அந்த மருந்துகள்னால பலன் அளிக்கல, பலன்லாம் தாண்டிட்டோம் அப்படின்னும்போது, கடைசி ஆப்ஷன் தான் வந்து சர்ஜரி தவிர, நம்ம சர்ஜரிங்கிறது நம்ம உடனே போகணுன்ற அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மேனேஜ் பண்றது தான் பண்ணணும். அந்த பிசிக்கல் எக்சர்சைஸ் பண்றது, சில வர்மம் பண்றது, இந்த மாதிரியான நம்ம எல்லா என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ, அதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எதுவுமே கை குடுக்கலன்னும்போது தான் கடைசியா தான் சர்ஜரி ஆப்ஷன் போணுமே தவிர, சர்ஜரிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ அது கிடையாது. கண்டிப்பா போகணுங்கிறதுல நெறைய பேருக்கு சர்ஜரி போகாமலே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் மெத்தட்ஸ்ல கூட ரிவர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நெறைய பேருக்கு அந்த வலி மேனேஜ் பண்ணி அவங்க ரொட்டீன் ஒர்க்க அவங்க ரெகுலராவே பண்றாங்க. இப்ப சர்ஜரிக்கான அவசியமே இல்லாம கூட போகுது. ஸோ எல்லாருக்குமே பண்ணணுன்ற அவசியம் இல்ல. அவங்க ப்ராப்பரா அத மேனேஜ் பண்றாங்க. மருந்துகள் ரெகுலரா எடுக்குறாங்க. எக்சர்சைஸ் சில இது ரெகுலரா பண்றாங்க. சில யோகாசனம் பண்றாங்க. சில தெரப்பீஸ் ரெகுலரா பண்ணிக்கிறாங்க அப்படின்னும்போது, சர்ஜரிக்கு போகாமலே கூட நம்ம ட்ரீட்மெண்ட் மெத்தட்ல அத தக்க வச்சுக்கிறதுக்கும், இல்ல அதிகமாகாம தடுக்கிறதுலயும் நம்ம சித்த மருந்துகள் நல்ல பலன் அளிக்குது. வேற ஆப்ஷன் இல்ல. கடைசி ஆப்ஷனா தான் அத வந்து நம்ம சர்ஜரி சஜெஸ்ட் பண்ணுமே தவிர, முடிஞ்ச வரைக்கும் அது இல்லாமலே கூட நம்ம ட்ரீட் பண்றதுக்கான ஆமா. வாய்ப்புகள் அதிகம். டாக்டர் இப்போ மூட்டு வலி பத்தி பேசிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த மூட்டு வலிய வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சுக்கிறதுக்கு, ஏதாவது எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி எதனா இருக்குங்களா? இருந்தா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு. மூட்டு வலி வராம தடுக்கிறதுலயும், மூட்டு வலி அதிகமாகாம குறைக்கிறது, மூட்டு தேய்மானத்த குறைக்கிறது மாதிரியானதுல எக்சர்சைஸ் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. முன்னாடி சொன்ன மாரி தசைகள நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோமோ, தசை எந்த அளவுக்கு வீக் ஆகாம இருக்கோ, அது இன்டைரக்ட்டா வந்து அந்த மூட்டு தேய்மானத்துல ப்ளே பண்ணும். ஸோ ஸோ தசைகள எந்த அளவுக்கு நம்ம அதிகமா பயன்படுத்துறோங்கிறது தான் அதுல முக்கியம். எக்சர்சைஸ் முன்னாடி சொன்ன மாரி மூட்டு தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு செய்றோங்கிறது தான் 100% பலன் குடுக்கும். அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய சில எக்சர்சைஸ், மூட்டு வலிக்காக பண்ணக்கூடிய எக்சர்சைஸ் வந்து வலிய குறைக்கும், மூட்டு தேய்மானத்த கொஞ்சம் குறைக்கும். அது கொஞ்சம் தள்ளி போடுமே தவிர, முடிஞ்ச வரைக்கும் நம்ம முன்னாடியே எக்சர்சைஸ் ஸ்டார்ட் பண்றது தான் புத்திசாலித்தனம். நல்லது. ஒருவேள மூட்டு வலி வந்துருச்சு. இந்த ஏஜ்ல நம்ம தாண்டிட்டோம். நம்ம கவனிக்கல. மூட்டு வலி வந்துருச்சு. தேய்மானம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்டின்னும்போது, சில சின்ன சின்ன எக்சர்சைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 எக்சர்சைஸ் மட்டும் சொல்றேன். அதாவது துணிய டவல் மடிச்சு காலுக்கு அடியில, மூட்டுக்கு ம், கீழ ம். வச்சுட்டு, கீழ அழுத்துறது மாதிரியான ஒரு எக்சர்சைஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து தொடையினுடைய அடி பகுதியில இருக்கக்கூடிய தசைகள பலப்படுத்துறதுக்கான எக்சர்சைஸ். 2வது ஒரு கால்ல நிக்கிறது. நம்ம முன்னாடி சொன்ன வெயிட் பேலன்ஸ். பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு கால்ல நிக்கிற மாதிரியான ஒரு எக்சர்சைஸ் பண்ணலாம். ஸோ வயசானவங்க பேலன்ஸ் இல்லாம இருக்குன்னா, ஒரு சின்ன சப்போர்ட்டோட பண்ணலாம். செவரையோ, ஏதோ ஒரு பொருளையோ புடிச்சுட்டு, ஒரு கால்ல மட்டும் ஒரு ஒரு 10 செகண்ட், 15 செகண்ட்ஸ் வந்து நிக்கலாம். அப்புறம் இந்த கால்ல மாத்தி. இந்த மாரி வெயிட் பேலன்ஸ் இது பண்ணும்போது, உள்பக்கம் இருக்கக்கூடிய தசைகள் ஸ்ட்ரெங்தன் ஆகுறதுக்கான தொடை மாதிரியான தசைகள் ஸ்ட்ரெங்தன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 3வது ஸ்குவாட்டிங் சொல்லுவோம். பாதி குனிஞ்ச நிலையில உட்கார்ந்து எந்திரிக்கிற மாதிரியான எக்சர்சைஸ். இல்ல படுத்துட்டு ஒரு கால மட்டும் மேல தூக்கி ஒரு ஒரு 10 டூ 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழ விடுற மாதிரியான ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸ் நம்ம பண்ணலாம். இந்த மாரி சின்ன சின்ன எக்சர்சைஸ் வீட்லயே நம்ம பண்ணிக்கலாம். இது இல்லாம ஸ்பெசிஃபிக்கான எக்சர்சைஸ் வந்து அந்தந்த அவங்களுடைய கண்டிஷன்ஸ பொறுத்து நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். உங்களுக்கு உங்க தொந்தரவுக்கு இந்த மாதிரியான எக்சர்சைஸ் பயன்படும்னு சொல்லி இண்டிவிஜுவல பொறுத்து அது மாறலாம். இப்ப நான் சொன்ன அந்த 3 எக்சர்சைஸ் வந்து பொதுவான எக்சர்சைஸ். மூட்டு வலி இருக்கிற, மூட்டு தேய்மானம் இருக்கிற எல்லாருமே பண்ணக்கூடிய எக்சர்சைஸ். நேயர்களே, இவ்வளவு நேரம் மூட்டு வலி எதனால வருது? யாருக்கெல்லாம் வருது? அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அதுக்கு என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்கு? சித்த மருத்துவம் அதுல எவ்வளோ கோலோச்சி இருக்கு? சித்த மருத்துவத்துல எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு? அப்படின்னு டாக்டர் தெளிவா சொன்னாரு இவ்வளோ நேரம். இத பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு வந்து மூட்டு வலி இருக்கலாம். அம்மாவுக்கு இருக்கலாம், அக்காவுக்கு இருக்கலாம், அண்ணனுக்கு இருக்கலாம், அப்பாவுக்கு இருக்கலாம், உங்க வீட்ல இருக்கிற உங்களுக்கே இருக்கலாம். இப்படி மூட்டு வலி இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கே மூட்டு வலிய பத்தி சில விஷயங்கள் தெரியும். டாக்டர் தெளிவா சொன்னாரு. அது என்னன்னா, சரி ஒரு கால் இடிச்சுக்கிட்டேன். அது கால்ல அடிபட்டுருச்சு. அதனால மூட்டு வலி வருதுங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். தெரியாத ஒரு விஷயம். இது எதுவுமே நடக்காம நமக்கு மூட்டு வலிக்குது. அ இப்ப ரொம்ப பெயினா இருக்கு. நடக்க முடியல, மடக்க முடியல. இப்படி சூழ்நிலைகள் வரும்போது, அத நம்ம தள்ளி போடாம, கை வைத்தியங்கள் பார்க்காம, சுயமா மருந்துகள் எடுத்துக்காம, முறையா டாக்டர்கள சந்திச்சு, மருத்துவத்த எடுத்துக்கணும்னு டாக்டர் தெளிவா சொல்லியிருக்காரு. அப்படி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருந்ததுன்னா, நிச்சயமா இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டாக்டர்கிட்ட கேட்டுக்கங்க. அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. என்ன பண்ணணும்னு தெளிவா அவர் சொல்லிக் குடுத்துருவாரு. மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேவ் பண்ணி வச்சுக்கங்க. சில நேரத்துல டவுட் இருந்தா நீங்களே போட்டு பார்த்துக்கலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிய பாருங்க. ஆதரவு கொடுங்க. அ உங்களோட சந்தேகங்கள எங்ககிட்ட கேளுங்க. மூட்டு வலிய பத்தி ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் ஏன் வருது? எதுக்கு வருது? என்ன பிரச்சனை வருது? சின்னதா வந்தா எங்க போணும்? பெரிய பிரச்சனை வந்தா டாக்டர பார்க்கணும்.
சொந்தமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காதீங்க. சித்த மருத்துவத்தில் அதுக்கான வழிமுறைகள் என்ன, என்னென்ன சித்த மருத்துவத்தில் என்னென்ன வழிமுறைகள், என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்குன்னு சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நம்ம நேயர்களுக்கு நிஜமா இது வந்து ரொம்ப அவசியமா ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் டைம் எடுத்து எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் செய்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. நன்றி.